சைஃப் அலிகான் அதாவது பாலிவுட்டுடைய ஒன் ஆஃப் த டாப் செலிபிரிட்டி, பெரிய ஹீரோ, ப்ரொடியூசரு, பெரிய ஆக்ட்ரஸான கரீனா கபூருடைய ஹஸ்பண்ட். இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய சைஃப் அலிகான ஒருத்தன் வீடு பூந்து 6 இடத்துல குத்திருக்காங்க. அவள் கொள்ளையடிக்க வந்திருந்தாலோ, கொலை பண்ண வந்திருந்தாலோ, இல்லை இவரை பிடிக்காம வேற ஏதாவது வெஞ்சன்ஸில் வந்திருந்தாலோ, இல்லை சைக்கோவாக இருந்தாலோ, என்னவா இருந்தாலும் இவ்வளவு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சின்ன ஒரு வீட்டில் வாழ்றவங்களுக்குலாம் எங்களுக்குலாம் எப்படி பாதுகாப்பு இருக்குது, உயிருக்கே ஆபத்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மும்பை மக்கள்லாம் மிகப்பெரிய பீதியில் இருக்காங்க. முதல்ல எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம், இப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். காசு இல்லாதவனுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருந்தது. இப்போ காசு இருக்கிறவன் இல்லாதவன் எவனுக்குமே பாதுகாப்பு இல்லை. இங்கே எவனா இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு பாதிப்புனா அது இன்னொரு மனுஷனால தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சைஃப் அலிகான 6 இடத்துல தாக்கியிருக்கான். அதுவும் கடைசியா முதுகெலும்புல குத்தி கத்தி ஸ்ட்ரக் ஆகி உள்ளேயே உடஞ்சு நின்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு ஓடி இருக்கான். வெல்கம் டு பேப்பர் ரோஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இங்க தமிழ்நாட்டில் ஒரு 20 நாள் முன்னாடி, ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சின்ன பையனை ஓரின சேர்க்கை ஏற்படுத்தி கொன்னு ஒரு பக்கத்தில் இருக்கிற மொட்டை மாடியில் போட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு நம்ம வீடியோ பண்ணியிருப்போம், அதில் நம்ம சொல்லியிருப்போம். முதல்ல இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம், இப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்போ என்னன்னா, காசு இல்லாதவனுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கின்னு இருந்தது. இப்போ நீ காசு இருக்கிறவன் இல்லாதவன் எவனுக்குமே பாதுகாப்பு இல்லை. இங்க எவனா இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு பாதிப்புனா அது இன்னொரு மனுஷனால தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு மும்பையில நடந்திருக்கு. மும்பையில டாப் பாலிவுட் ஆக்டர் சைஃப் அலிக்கான ஒருத்தர் வீடு பூந்து ஆறு ஆறு இடத்துல கத்தியால குத்திருக்கான். அதாவது அவர்ல எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்திருப்பாரு, எத்தனை பாதுகாப்போடு இருந்திருப்பாரு, இருந்துமே அவருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் என்ன, அது எப்படி நடந்தது, அப்படி பண்ணவன் என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சைஃப் அலிகான் அதாவது பாலிவுட்டுடைய ஒன் ஆஃப் த டாப் செலிபிரிட்டி, பெரிய ஹீரோ, ப்ரொடியூசரு, பெரிய ஆக்ட்ரஸான கரீனா கபூருடைய ஹஸ்பண்ட். இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய சைஃப் அலிகான ஒருத்தன் வீடு பூந்து 6 இடத்துல குத்திருக்கான்னா எவ்வளவு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அதாவது அவர் இருந்த ஏரியா வந்து வாங்குறாங்கிற ஏரியா மும்பையில். அது வந்து செலிபிரிட்டிஸே இருக்கக்கூடிய ஏரியா, மிகப்பெரிய எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு செக்யூர்டான ஏரியா. அதில் அதுவும் தனி வீட்டில் இல்லைங்க, அவர் 12 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு. அதில் ஒரு 4 வீடு சொந்த வீடு இருக்கான். ஒவ்வொன்றும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டான். இவர் இப்போ தங்கியிருந்த வீடு மட்டும் 48 கோடி மதிப்புள்ள வீடுன்னு சொல்லப்படுது. அப்போ உள்ள எத்தனை சிசிடிவி கேமரா இருந்திருக்கும், எத்தனை பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் மீறி எப்படி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான். அந்த உள்ள நுழைஞ்சு குத்திட்டு போனவன், அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா, அதாவது இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் படியே யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே லிஃப்ட் மட்டும்தான். படி வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி படி போயிருக்கும்ல, அது வழியா தான் வந்திருக்கான்னு சொல்லப்படுது. அது வழியா வந்திருந்தாலும் உள்ள போற, அதாவது மெயின் டோர் வழியா இருக்கிற சிசிடிவில அவ உள்ளேயும் போகல வெளியும் போகலன்னு எந்த ஃபுட்டேஜுமே இல்லை, அதுக்கான தடையுமே இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ எப்படி இவன் நுழைஞ்சிருப்பான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உள்ள நுழைஞ்சு அங்க ஒர்க் பண்ற, அதாவது சைஃப் அலிகான்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்ணோட கையில தாக்கியிருக்கான். சைஃப் அலிகான 6 இடத்துல தாக்கியிருக்கான். அதுவும் கடைசியா முதுகெலும்புல குத்தி கத்தி ஸ்ட்ரக் ஆகி உள்ளேயே உடஞ்சு நின்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு ஓடி இருக்கான். இவ்வளவு சம்பவம் உள்ள நடந்திருக்கு. இது எப்படி பாசிபிள்? அவன் உள்ள வந்ததுக்கான காரணம் ராபரி பண்ணத்தான் வந்தான், ஒரு கொள்ளையடிக்கத்தான் வந்தான்னு சொல்லப்படுது. அப்படி கொள்ளையடிக்க வந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி வீட்லயா கொள்ளையடிக்க வருவான்? முட்டாள் கூட இதை பண்ண மாட்டானே. இதுவே மிகப்பெரிய டவுட் ஏற்படுத்துது. அதாவது செலிபிரிட்டிஸ் தான் அதிகமாக காசு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் எப்படி மாட்டாமல் தப்பிக்க முடியும்? நீ நான் சார்பிளான ஒரு மிடில் கிளாஸோட வீட்டில் போய் ஆட்டை போட்டேன்னா ஒரு 10,000 கிடைச்சாலும் உனக்கு லாபம். ஆனால் இங்கே வந்தால் உனக்கு கோடியே கிடைக்கும். ஆனால் அதை எப்படி எடுத்துட்டு வெளியில் போக முடியும்? எந்த முட்டாலும் இந்த விஷயத்த பண்ண மாட்டான். அப்போ எப்படி இவன் வந்து உள்ள வந்திருக்க முடியும் கொள்ளையடிக்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டுங்க. அடுத்ததா இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அவன் டோரை உடைச்சோ இல்லை வேற எதையுமே உடைச்சு சைஃப் அலிகான் அவர்களோட வீட்டுக்குள்ள நுழையல. அப்புறம் எப்படி நுழைஞ்சிருப்பான்? யாரு டோரை நீக்கி விட்டது? அப்போ இவங்களே டோரை நீக்கி விட்டு உள்ள வந்துதான் பேசிக்கிட்டு இருந்தா அங்க ஒரு பிரச்சனை நடந்ததா? ஆல்ரெடி சைஃப் அலிகான் அவர்களுக்கு தெரிஞ்சவனா இருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் டோரை க்ளோஸ் அப்படி ஓப்பன்ல வச்சிருந்தப்ப தெரியாம உள்ள நுழைஞ்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செலிபிரிட்டி வீட்டோட டோர்லாம், மெயின் டோர்லாம் திறந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியும் திறந்திருந்தாலும் எத்தனை வேலையாட்கள் இருப்பாங்க, அத்தனை பேர்த்த மீறி தெரியாம உள்ள நுழைஞ்சு அவன் போய் சைஃப் அலிகானையே டைரக்டா அட்டாக் பண்றக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேஸ்ல மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. மொத்தத்துல சைஃப் அலிகானோட வீட்டுல நடந்த இந்த விஷயம்
மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது அவ கொள்ளையடிக்க வந்திருந்தாலோ, கொலை பண்ண வந்திருந்தாலோ, இல்ல இவர புடிக்காம வேற ஏதாவது வெஞ்சன்ஸ்ல வந்திருந்தாலோ, இல்ல சைக்கோவா இருந்தாலோ, என்னவா இருந்தாலும் இவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, சின்ன ஒரு வீட்ல வாழ்றவங்களுக்குலாம் எங்களுக்குலாம் எப்படி பாதுகாப்பு இருக்கு? உயிருக்கே ஆபத்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற மும்பை மக்கள்லாம் மிகப்பெரிய பீதியில இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவன புடிச்சு, எதுக்காக உள்ள வந்தான்? என்ன காரணம்? இல்ல வேற ஏதாவது பெர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்ததா? இல்ல இவருக்கு தெரிஞ்சவன் தானா? இல்ல உண்மையாலுமே கொள்ளையடிக்க வந்தானா? அப்படிங்கிறத போலீஸ் சீக்கிரமே கிளாரிஃபை பண்ணுவோம், நம்புவோம். அப்படி கிளாரிஃபை பண்ணா தான் மக்களுடைய பீதி அடங்கும். நம்ம இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.